مولاي صل وسلم دائما أبدا على حبيبك. السلام عليكم ورحمة الله وبركاته. சிறியாமல் பெரிய நன்மை தொடர் 5. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நன்றி உணர்வு, நன்றி செலுத்துதல், அதாவது கிராட்டிடியூட், கிரேட்ஃபுல்னஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது நன்றி உணர்வு அப்படின்றது முஃமின்களுக்குள்ள ஒரு சிறந்த பண்பு அப்படின்றத சொல்லலாம். நன்றி உணர்வுனா என்ன அப்படின்ற விஷயம் நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் தெரியணும்ல. அதாவது தேங்க்ஸ் அப்படின்னு சொல்றது ஒரு நன்றி உணர்வா அப்படின்னு கேட்டோம்னா கிடையாது. நன்றி உணர்வுனா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, மனசார நம்ம ஒரு அவேர் ஸ்டேட்ல இருந்து நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய எல்லா விஷயமே அது எதுவாக இருந்தாலும் சரி, எல்லாமே அல்லாஹ்வின் மூலியமா நம்மளுக்கு கிடைக்குது அப்படின்றத மனதார உணர்ந்து அந்த விஷயத்துல நிலைச்சி இருக்கிறது தான் நன்றி உணர்வு. அது எதுவாக வேணாலும் இருக்கலாம். நம்மளுடைய ஹெல்த்தாக இருக்கலாம், நம்மளுடைய ஃபேமிலியாக இருக்கலாம், ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், இல்லை நம்மளுடைய ரிலேட்டிவ்ஸாக இருக்கலாம். இந்த எல்லாமே எனக்கு கொடுத்துருக்கியடா அல்லா அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷயத்தை பற்றி நம்ம சிந்திக்கக்கூடியவங்களாக இருக்கணும். அந்த விஷயத்த நம்ம ஆராய்ச்சி செய்யக்கூடியவங்களாக இருக்கணும். அதாவது ஆராய்ச்சி அப்படின்னா ஏதேதோ விஷயங்கள் இல்லை, இந்த விஷயத்தெல்லாம் நீ எனக்கு கொடுத்துருக்கியா, என்ன விஷயத்தெல்லாம் அல்லா நம்மளுக்கு கொடுத்துருக்கா அப்படின்றத சிந்திச்சு ஆராயக்கூடியவங்களாக இருக்கணும் நம்ம. அதுதான் நன்றி உணர்வு. அதாவது அல்லா எனக்கு இந்த விஷயம் எல்லாத்தையும் கொடுத்துருக்கானே அப்படின்னு நம்ம மனதார நினைக்கிறது தான் நன்றி உணர்வு. சரி, நன்றி உணர்வு அப்படின்றது அல்லாஹை பற்றி மட்டும் நினைக்கிறதா அப்படின்னு கேட்டால் கிடையாது. நன்றி உணர்வு அப்படின்றது அல்லாஹ்வுக்கு நம்ம நன்றி செலுத்துதல் அப்படின்ற விஷயத்தையும் நம்மளுக்கு குறிக்கும். இன்னொன்று மனிதர்களுக்கு நம்ம நன்றி செலுத்துதல் அப்படின்ற விஷயத்தையும் குறிக்கும். ரெண்டுமே நன்றி உணர்வு தான். அந்த ரெண்டு விஷயமே முக்கியமானது தான், கண்டிப்பாக இருக்க வேண்டிய விஷயம் தான். நன்றி உணர்வு அப்படின்ற விஷயத்தை எப்படி நம்ம புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, 2 விதமாக புரிஞ்சுக்கலாம். ஒன்று என்ன அப்படின்னா, அங்கீகாரம். அதாவது எனக்கு அல்லாஹ் இதை கொடுத்துருக்கான், அல்லாஹ்வின் மூலம் தான் எனக்கு இது கிடைச்சிச்சு அப்படின்ற அந்த அங்கீகாரத்தை நம்ம கொடுக்கறது. இந்த விஷயம் அல்லாஹ்வின் மூலம் தான் கொடுக்கப்பட்டது, வேற யார் மூலியமாவும் கிடையாது, என்னுடைய சுய உழைப்பினாலையும் இல்லை, மற்றவங்களுடைய உதவினாலையும் இல்லை, எல்லாமே நடந்துச்சு. ஆனா அல்லாஹ்வின் மூலியமா இது நடந்துச்சு. அல்லாஹ் எந்த ஒரு விஷயத்த நம்மளுக்கு கொடுக்கணும் அப்படின்னாலும் உடனே நம்மளுக்கு டைரக்டா கொடுத்துட மாட்டான். ஏதாவது ஒரு மனிதர்கள் மூலியமா அதை வச்சுதான் நம்மளுக்கு, யார் மூலியமாவது தான் நம்மளுக்கு அது கிடைக்குமே தவிர்த்து டைரக்டா நம்மளுக்கு அந்த விஷயம் கிடைக்காது. நம்மளுக்கு ஒரு பண தேவை இருக்கு அப்படின்னா அந்த பணத்தால டைரக்டா நம்ம வீட்டுல வச்சிருவானான்னு கேட்டா வைக்க மாட்டான். யார் மூலியமாவது நம்மளுக்கு அந்த உதவி வரும். எதிர்பாராத விதமா அல்லாஹ்வின் மூலியமா அந்த உதவி நம்மளுக்கு வரும். அப்ப ஃபர்ஸ்ட் விஷயம் அங்கீகாரம். அதாவது அல்லாஹ் தான் எனக்கு கொடுத்தான் அப்படின்றத நம்ம மனதார நினைக்கிறதுன்ற இருக்குல்ல, அது ஒரு நன்றி உணர்வு. ஏன்னா நம்ம நினைக்கிறோம் அல்லாஹ் தான் எனக்கு கொடுத்தான்றத மனசார நினைக்கிறதே ஒரு நன்றி உணர்வு தான். 2வது விஷயம் என்ன அப்படின்னா, கொடுத்தான் அல்ல, எல்லா விஷயத்தையும் கொடுத்தான், அந்த விஷயத்தின் மூலமா நம்ம என்ன பண்ணோம் அப்படின்றது இருக்குல்ல, அந்த ஆக்ஷன், நம்ம என்ன செயல் செஞ்சோம் அப்படின்றத டிபெண்ட் பண்ணியிருக்கு. அப்போ நம்ம அல்ல எனக்கு இந்த விஷயம் கொடுத்தானா அதை நம்ம ஆக்ஷன்ஸ் மூலியமா அதை நன்றி உணர்வை வெளிப்படுத்துறது. எல்லாம் நம்மளுக்கு நல்ல உடல் ஆரோக்கியத்தை கொடுத்தானா அமல் செய்யறது, தொழுகிறது, குரான் ஓதுறது, மற்றவங்களுக்கு உதவி செய்யறது, இது மூலியமா நம்மளுடைய அந்த நன்றியை வெளிப்படுத்துறது. ஓகேவா? இது இன்னொரு விதமான நன்றி செலுத்துதல், நன்றி உணர்வு அப்படின்றத நம்ம சொல்லலாம். அப்போ 2 விதமாக இருக்கு. 2 விதமா இருக்குன்றப்போ இந்த 2 விஷயமே முக்கியமானதான். ஃபர்ஸ்ட் விஷயம் அல்லாஹ் தான் அப்படின்றத நம்ம நம்புறது ஒரு நன்றி உணர்வு. 2வது விஷயம் கொடுக்கப்பட்ட அந்த அருட்கொடைகளை நம்ம நல்ல விதமா பயன்படுத்துறது ஒரு நன்றி செலுத்துதல், அது நன்றி உணர்வு அப்படின்றத நம்ம சொல்லலாம். அடுத்து சரி, நான் அல்லாஹ்வின் மூலம் தான் இந்த விஷயம் நம்மளுக்கு கிடைக்குது அப்படின்றத நம்ம மனசார நம்ம யோசிச்சிட்டோம், நம்ம அதை நினைச்சிருக்கோம் அப்படின்னா நம்மளுக்கு பணிவு அப்படின்ற அந்த ஒரு சிறந்த பண்பு நம்மளுக்கு கிடைக்குது. ஏன் அப்படின்னா, மேக்சிமம் நம்ம யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா, மேக்சிமமான தீய பண்புகள், தீய நெகட்டிவான கேரக்டர்ஸ் நம்மளுக்கு எப்படி வரும் அப்படின்னா, ப்ரைடு, அதாவது நம்மளுக்கு இருக்கக்கூடிய அந்த ஒரு கர்வம்னு சொல்லலாம், இல்லை தலைக்கணம்னு சொல்லலாம். அந்த விஷயத்தின் மூலியமா தான் நமக்கு என்ன வரும் அப்படின்னா, நெகட்டிவான கேரக்டர்ஸ் வரும். அடுத்தடுத்து ஒன்னோட ஒன்று தொடர்பு படுத்தி வரும். நான் தான் இதை பண்ணேன், என்னால் தான் இது பண்ண முடியும், அவங்களுக்கு இதெல்லாம் தெரியாது, எனக்கு மட்டும்தான் இது தெரியும், எனக்கு மட்டும்தான், நான் மட்டும்தான் அப்படின்னு நம்ம யோசிக்கிறோம்ல, அந்த இடத்துல தான் பிரச்சனையே ஆரம்பிக்குது. அப்போ எனக்கு என்ன நடந்தாலும் சரி, நான் எவ்வளோ டாப் ரேங்க் வாங்கினாலும் சரி, எவ்வளோ உயர்ந்த பதவிக்கு போனாலும் சரி, எதுவுமே என்னால் நடக்கவே கிடையாது. எல்லா விஷயத்தையுமே அல்லாஹ் தான் எனக்கு கொடுத்தான் அப்படின்றதுல நம்ம ஸ்ட்ராங்காக இருந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆயிரும், அந்த பணிவு அப்படின்ற விஷயம் வந்துடும். எந்த ஒரு இடத்துலையும் நான் தான் அப்படின்னு நம்ம நின்றுனா அது என்ன ஆயிரும், தலைக்கணமாக மாறிடும். அது வேற நெகட்டிவான கேரக்டர்ஸோட தொடர்பு பண்ணி நம்மளை டோட்டலாகவே என்ன ஆயிரும் அப்படின்னா கெடுத்துரும். ஓகேவா? அதனால இதன் மூலியமா நம்மளுக்கு பணிவு அப்படின்ற ஒரு சிறந்த பண்பு நம்மளுக்கு கிடைக்குது. அல்லாஹ் குரான்ல 14வது அத்தியாயம் 7வது வசனத்துல ரொம்ப தெளிவா சொல்றான், இன் ஷக்கருத்தும், அதாவது நீங்கள் நன்றி செலுத்தினால் ல அஸிதன்னகும்,
உங்களுக்கு நான் அதை அதிகப்படுத்தி தருவேன். இல்ல அப்படின்னா வல இன் கெஃபருத்தும் இன்ன அதாபே லஷதீர், உங்களுக்கு கடுமையான வேதனை உண்டு அப்படின்றத அல்லாஹ் வந்து சொல்றான் குரான். அப்போ நீங்க எனக்கு வந்து இதெல்லாம் நீ பண்ணிருக்கடா அல்லான்னு சொல்லிட்டு நன்றி செலுத்துறது மூலியமா நான் இதை என்ன பண்ணி கொடுக்குறேன், உங்களுக்கு அதிகப்படுத்தி கொடுக்குறேன். எல்லாம் உன்னாலதான் நான் இந்த நிலைமைக்கு வந்தேன், உன்னாலதான் எனக்கு இந்த கல்வி கிடைச்சிச்சு, உன்னாலதான் நான் இந்த பதவிக்கு வந்தேன் அப்படின்னு நம்ம சொன்னோம் அப்படின்னா அந்த பதவியில உயர்வை கொடுப்பான் அல்ல, அந்த கல்வியில உயர்வை கொடுப்பான் அல்ல. எதுவுமே கிடையாது, நான் படிச்சேன் அதனால மார்க் வந்துச்சு, நான் உழைச்சேன் அதனால காசு வந்துச்சு. இந்த மாதிரி நம்ம வந்து நான் தான் அப்படின்ற வார்த்தையே பயன்படுத்தாம அல்லாஹ் உன்னால மட்டும்தான் அப்படின்ற விஷயத்த நம்ம சொல்றது மூலியமா அல்லாஹ் அதை அதிகப்படுத்தி தருவேன்னு சொல்றான். இல்ல நீங்க நிராகரிச்சிட்டீங்க, இது எல்லாமே என்னாலதான் வந்துச்சுன்னு சொல்லிட்டு நம்ம நன்றி கிட்டத்தனமா இருந்தோம் அப்படின்னா, நன்றி செலுத்த மறந்துட்டோம் அப்படின்னா அல்லாஹ் என்ன சொல்றான், தெளிவாதான் சொல்றான், அதாபில் ஷதீத், உங்களுக்கு கடுமையான வேதனை உண்டு இருக்கிறது அப்படின்றத அல்லாஹ் சொல்றான். அப்போ நம்ம நன்றி கெட்ட அடியானா இருந்துடக்கூடாது, நன்றி உள்ள அடியானா, நன்றி செலுத்தக்கூடிய அடியானா இருக்கணும் இன்ஷா அல்லாஹ். இன்னும் நம்ம வந்து நன்றி செலுத்துதல் அப்படின்னு பார்க்கும்போது ஆரம்பத்திலேயே நம்ம வந்து சொன்னோம், அது அல்லாஹ்க்கு மட்டும் தானான்னு கேட்டா கிடையாது, மனிதர்களுக்கும் அது வந்து பொருந்தும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து அபுதாவுதுல இது வந்து இந்த ஹதீஸ் வந்து பதிவாயிருக்கு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து சொல்றாங்க, மனிதர்களுக்கு நன்றி செலுத்தாதவன் அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்த மாட்டான். சரியானது தானே? அதாவது நம்ம மனிதர்களுக்கே நம்ம வந்து நன்றி செலுத்தலை அப்படின்னா நம்ம எப்படி அல்லாஹ்க்கு நன்றி செலுத்துவோம்? நம்ம கூட இருக்கிறவங்க அவங்களுக்கே நம்ம வந்து நன்றி செலுத்தலை அப்படின்ற பட்சத்துல அந்த பண்பு நம்மகிட்ட இருக்கு, அதாவது நம்ம நன்றியே செலுத்த மாட்டோம் அப்படின்னா அது என்ன ஆகும், அல்லாஹ்வே மறக்கடிச்சிரும், நம்ம அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்த மாட்டோம். அதுதான் ரசூலா சொல்லியிருக்காங்க. நீ மனுஷனுக்கே ஒழுங்கா இல்லை அப்படின்னா நீ ரப்புக்கு எப்படி ஒழுங்கா இருப்ப அப்படின்றத ரசூலா சொல்லியிருக்காங்க. அப்போ மனிதர்களையும் நம்ம கன்சிடர் பண்ணணும். மனிதர்கள் மூலியமா தானே அல்லாஹ் உதவி செய்யறான். அப்போ எனக்கு இந்த உதவி வந்து அல்லாஹ் மூலியமா தான் கிடைச்சிச்சு, அதாவது அதாவது அல்லாஹுடைய உதவி உங்கள் மூலியமா கிடைச்சிச்சு அப்படின்ற விஷயத்தினால நம்ம அல்லாஹை மட்டும் ஞாபகம் வச்சுட்டு மனிதர்களை மறந்துடக்கூடாது. இவங்க மூலியமா தான் நமக்கு அந்த உதவி கிடைச்சிச்சு. அப்போ அவங்களுக்கும் நம்ம நன்றி செலுத்தக்கூடியவங்களா இருக்கணும். ஒருத்தவங்க நமக்கு ஒரு பண தேவைக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா அடுத்த தடவை வரும்போது அதை விட எக்ஸ்ட்ராவா நம்ம அவங்களுக்கு கொடுத்து சிறந்த முறையில உதவி செய்யக்கூடியவங்களா இருக்கணும். நன்றி செலுத்துதல் அப்படின்ற விஷயம் வந்து சின்னதா இருந்தாலும் சரி பெருசா இருந்தாலும் சரி, அதாவது அந்த நன்றி உணர்வை வெளிப்படுத்துறதா இருக்கட்டும் இல்ல நன்றி செலுத்துதலா இருக்கட்டும், அதை வந்து நம்ம சின்னதா இருந்தாலும் சரி பெருசா இருந்தாலும் சரி, அதாவது ஒருத்தவங்க நமக்கு உதவி செய்யும் போது அது வந்து நம்ம நன்றி அப்படின்னு சொல்றதோ நம்ம வந்து அதை வாய் மூலியமா மொழிஞ்சு நம்ம வந்து அதை வெளிப்படுத்துறதா இருக்கட்டும் இல்ல செயல் மூலியமா நம்ம செய்யறதா இருக்கட்டும். இப்ப வாய் மூலியமா வெளிப்படுத்துறது சின்னது அது நம்ம எல்லாருமே செய்யலாம். ஆனா செயல் மூலியமான்னு பார்க்கும்போது ஒருத்தவங்க நமக்கு உதவி செஞ்சிருக்காங்க, அடுத்த தடவை அதை விட சிறந்த முறையில் நமக்கு உதவி செய்யறோம் அப்படின்னா அது பெரிய விஷயம். அப்ப அது ஒரு பெரிய அமல். அப்போ சின்னதா இருந்தாலும் சரி பெருசா இருந்தாலும் சரி அது வந்து இபாதத் அப்படின்ற ஒரு கேட்டகரிக்குள்ள வந்துடும். ஏன் அப்படின்னா நன்றி செலுத்துதல் அப்படின்றதே வந்து ஒரு இபாதத் மாதிரி தான். அப்போ அந்த அடிப்படையில நம்ம சின்னதா இருந்தாலும் பெருசா இருந்தாலும் அது வந்து இபாதத் அப்படின்ற அடிப்படையில நம்மளுக்கு கூலி வழங்கப்படும். ஒரு முஃமினுக்கு எந்த விஷயம் நடந்தாலும் சரி அது அவங்க கையாளக்கூடிய அந்த ஒரு விதத்துல இருக்கு. எந்த ஒரு தீமை நடந்தாலும் இது அல்லாஹ்வின் புறத்துல இருந்து வந்திருக்கு, அல்ஹம்துலில்லாஹ், இது அல்லாஹ் சரி பண்ணுவான், இது நம்மளுக்கான பொறுமை, அப்போ நமக்கு நற்கூலி வழங்கப்படும். இன்னொன்னு அல்லாஹ் ஒரு பெரிய நல்ல ஒரு விஷயத்த கொடுத்திருக்கான் அப்படின்னா அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் மூலியமா இது எனக்கு கிடைச்சிருக்கு, வேற யார் மூலியமாவும் கிடையாது, என்னால இந்த விஷயம் நடக்கல, அல்லாஹ் மூலியமா தான் நடந்திருக்கு, இதுக்கு முழு பொறுப்பு அல்லாஹ் மட்டும் தான் சொல்லிட்டு அல்லாஹ்க்கு நம்ம நன்றி செலுத்தக்கூடியவங்களா இருந்தோம் அப்படின்னா அதுவும் நம்மளுக்கு நன்மையாக அமையுது. அடுத்து இந்த நம்ம வந்து ஒரு சந்தோஷமான நிலையில நன்றி செலுத்துறதும் துக்கமான ஒரு சங்கடமான நிலையில பொறுமையா இருந்து அல்லாஹ் நினைவு கூறி அதுக்கும் நம்ம நன்றி செலுத்தி பொறுமையா இருக்கிறதும் சரி, இந்த ரெண்டு விஷயமே நம்ம அல்லாஹ் கிட்ட நெருங்குறதுக்கான ஒரு வழியை கொடுக்குது. இன்னும் நம்மளுடைய ஈமான் அதிகரிக்குது. அல்லாஹ் கிட்ட நெருங்கிட்டோம் அப்படின்னாலே எந்த விஷயமே நம்மளுக்கு ஈஸியானதுதான். ஏன்னா அல்லாஹோட கனெக்ட் ஆயிட்டோம், அல்லாஹ் நம்மளை நேசிச்சுட்டான் அப்படின்னாலே நம்மளுக்கான நன்மைகள் அதிகமா நம்மளுக்கு வந்து சேரும். அப்போ மெயினான விஷயமே இதுல நன்மை அப்படின்னு பார்த்தோம்னா அல்லாஹ் கிட்ட நம்ம கனெக்ட் ஆக முடியும், அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை நம்ம பெற முடியும், நம்மளுடைய ஈமான் அதிகரிக்கும். ஈமானை நம்ம ஸ்ட்ரென்தன் பண்ணோம், நம்ம வந்து அதை நல்லா இன்க்ரீஸ் பண்ணோம் அப்படின்னாலே நம்மளுக்கு வந்து என்ன கிடைக்கும் அப்படின்னா நம்ம மார்க்கத்துல பலமானவங்களா மாறிடுவோம் இன்ஷா அல்லாஹ். அடுத்தது என்ன அப்படின்னா இந்த நன்றி உணர்வு நன்றி செலுத்துதல் இதோடைய இம்பார்ட்டன்ஸ், அதாவது முக்கியத்துவம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் விஷயம் நம்ம ஆல்ரெடி சொன்னதுதான், அல்லாஹ் கிட்டக்கான அந்த நெருக்கத்தை வந்து ஏற்படுத்துது. இன்னொன்று என்ன அப்படின்னா மன அமைதி மன நிறைவு அப்படின்ற விஷயத்த இது வந்து கொடுக்குது. இன்னும் நம்மளுடைய ஈமான் வந்து வலுப்படுது, நம்மளுடைய ஸ்ட்ரெஸ் வந்து கம்மியாகுது, நிறைய விஷயங்கள் இது மூலியமா நம்மளுக்கு கிடையாது. மன நிம்மதின்ற விஷயம் இருக்குல்ல, அது எப்போ நம்மளுக்கு போகும் அப்படின்னா இருக்கிறத விட்டுட்டு பறக்க ஆசைப்படுறாங்க அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுதான். அதாவது நம்மகிட்ட எல்லா விஷயமே இருக்கும், ஆனா எது இல்லையோ அதை நோட் பண்ணி நம்ம இதெல்லாம் என்கிட்ட இல்லையே அப்படின்னு சொல்லக்கூடியவங்களா இருந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன வந்துடும், ஸ்ட்ரெஸ் வந்துடும். அதுவே ஒரு ஓவர் திங்கிங் ஆயிரும், அதுவே ஒரு டிப்ரெஷன் கொண்டு போய் விடும். எல்லாமே நம்மளுடைய மனநிலை தான்.
அதுல மாற்றத்தை நம்ம கொண்டு வந்தோம் அப்படின்னாலே நம்மளுக்கு எல்லாமே வந்து சீராயிரும் இன்ஷா அல்லாஹ். அப்போ நம்மளுக்கு இருக்கிற விஷயத்த நம்ம யோசிச்சு அல்ஹம்துலில்லாஹ் நன்றி செலுத்தக்கூடியவங்களா இருக்கணுமே தவிர்த்து இல்லாத விஷயத்த நம்ம யோசிச்சு இது என்கிட்ட இல்லையேன்னு சொல்லி கவலைப்படக்கூடியவங்களா இருக்கக்கூடாது. அப்ப நன்றி உணர்வுன்றது முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா நம்மளோட மைண்ட் செட், நம்ம மனநிலையை மாத்தணும். அடுத்தது நம்ம நன்றி உணர்வோடு இருக்கக்கூடிய அந்த ஒரு பர்சன் இருக்காங்கல்ல, அந்த மனிதர் எப்படி இருப்பாங்க அப்படின்னா அவங்களுடைய ஃபுல் ஃபோக்கஸும் இப்போ என்ன இருக்கு இந்த நொடி அதுலதான் வந்து ஃபோக்கஸ் பண்ணக்கூடியவங்களா இருப்பாங்க. அதை வந்து நம்ம மைண்ட்ஃபுல்னஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது இப்போ ப்ரெசண்டா வாழ்றது. ஓகேவா? ஸோ அப்போ அந்த மாதிரி மனிதர்கள் வந்து அவங்களுக்கு என்ன இருக்காது அப்படின்னா தேவையில்லாத எண்ணங்கள், தேவையில்லாத கவலைகள் அதெல்லாம் வந்து அவங்க மைண்ட்ல வச்சுக்க மாட்டாங்க. ஏன் அப்படின்னா இந்த நொடி என்ன பண்ண போறோம், இந்த விஷயம் என்கிட்ட இருக்கு, அல்லாஹ் என்கிட்ட இதெல்லாம் கொடுத்துருக்கானே அப்படின்னு யோசிக்கக்கூடியவங்களா இருப்பாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு கால் இல்லாதவங்க இருக்காங்க அப்படின்னா அவங்க வந்து சந்தோஷமா இருக்காங்க. ஆனா ஒரு 2 கால் இருக்கு, 2 கை இருக்கு, எல்லாமே அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் கொடுத்துருக்காங்க, அவங்க சந்தோஷமா இல்ல. ஏன் அப்படின்னா இந்த ஒரு கால் இல்லாதவங்க அல்ஹம்துலில்லாஹ் எனக்கு இன்னொரு கால் இருக்கே, 2 கை இருக்கே, அதை வச்சு நான் அமல் செய்யலாமே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கக்கூடியவங்களா இருக்காங்க. அதனால அவங்களுக்கு ஒரு குறை இருந்தாலும் கூட என்கிட்ட இன்னும் இதெல்லாம் இருக்கே அப்படின்னு நினைச்சு சந்தோஷப்படக்கூடியவங்களா இருக்காங்க. அதனால அல்லாஹ் அந்த இடத்துல அவங்களுக்கு மன நிறைவுன்ற விஷயத்த கொடுக்குறான். 2வது கேட்டகரி பர்சன் இருக்காங்கல்ல, அவங்க என்ன பண்றாங்கன்னா எல்லாமே நல்லா இருக்கு, ஆனா எனக்கு இதை கொஞ்சம் நல்லா வச்சிருந்திருக்கலாம், இந்த கண்ணு கொஞ்சம் அழகா இப்படி படைச்சிருந்திருக்கலாம், இந்த பல்ல கொஞ்சம் இப்படி வச்சிருந்திருக்கலாம். அப்போ எல்லாமே நல்லா தான் இருக்கு, அதுலயும் கூட ஒரு குறைய கண்டுபிடிச்சு இதை இப்படி வச்சிருந்திருக்கலாமே, அப்படி வச்சிருந்திருக்கலாமே, இதை இப்படி செஞ்சிருக்கலாமே, இன்னும் நமக்கு இந்த விஷயம்லாம் கிடைச்சிருக்கலாமே. அப்போ இருக்கிறத விட்டுட்டு அதுக்கு நன்றி செலுத்தாம இன்னும் வேணும் இன்னும் வேணும்னு நினைக்கும் போது நம்மளுடைய மன நிம்மதி, மன நிறைவுன்ற விஷயம் நம்மளுக்கு பாதிக்கப்படுது. அதான் நன்றி உணர்வோடு இருக்கிறவங்களுடைய வாழ்க்கை முறையே வந்து வேற மாதிரி இருக்கும், அவங்க வாழ்க்கையே வந்து வேற மாதிரி இருக்கும், அவங்க வாழ்க்கையை பார்க்குற விதம்ன்றதும் ரொம்பவே டிஃப்ரெண்டா இருக்கும். அது மூலியமா அவங்களுடைய நிறைவான வாழ்க்கையை அவங்க வாழக்கூடியவங்களா இருப்பாங்க. எந்த அமலா வேணா இருக்கட்டுமே, அந்த மேக்சிமமான இபாதத்துகள் வந்து அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துற விதமா தான் இருக்கக்கூடியதா இருக்கும். இன்னும் அந்த இபாதத்து மூலியமா நம்ம அல்லாஹ்வை நெருங்கக்கூடிய அந்த ஒரு இபாதத்தா இருக்கும். அப்போ இபாதத்துன்ற விஷயத்த அல்லாஹ் வச்சதே வந்து அவன்கிட்ட நெருங்கணும் அப்படின்றதையும் அவனுக்கு நன்றி செலுத்தணும் அப்படின்றதுக்காக தான். அப்ப அந்த விஷயத்தையே நம்ம பண்ணல அப்படின்னா எல்லாமே வந்து சிரமமாயிரும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்டவங்க, அது நமக்கு நல்லாவே தெரியும். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க வந்து ரசூல்கிட்ட கேட்பாங்க. ரசூல் என்ன பண்ணிட்டு இருப்பாங்க அப்படின்னா இரவு ஃபுல்லா வந்து தன்னுடைய கால் வீங்குற அளவுக்கு தொழுகக்கூடியவங்களா இருப்பாங்க. அப்போ ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க வந்து கேட்பாங்க, யா ரசூலல்லாஹ் நீங்க தான் முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்டவங்க தானே, ஏன் இவ்வளவு சிரமப்பட்டு தொழுகிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க, என்னுடைய ரப்புக்கு நான் நன்றி உள்ள அடியானா இருக்க வேண்டாமா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த இடத்துல இருந்து நமக்கு கிளியரா தெரியுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு வந்து கொடுக்கப்படாத துன்பங்கள்னு எதுவுமே கிடையாது. எல்லா துன்பத்தையுமே அவங்க அனுபவிச்சிருக்காங்க. இன்னும் அவங்க நிறைய சிரமப்பட்டிருக்காங்க, நம்மளுக்காக எவ்வளவு கல்லடி வாங்கியிருக்காங்க, ரத்தம் சிந்திருக்காங்க. அப்படி இருக்கும்போது இன்னும் அவங்களுடைய கேரக்டர் பாதிக்கிற அளவுக்கு எல்லா விஷயத்தையுமே நம்மளுடைய உம்மத்துகளுக்காக ரசூலா பண்ணியிருக்காங்க. அது எல்லாமே யாரு தான் கொடுத்தா, அல்லாஹ் தான் கொடுத்தான். அது எல்லா விஷயத்தையுமே அவங்க இருந்தும் கூட அவங்க என்ன பண்ணாங்க, அல்லாஹ்க்கு நன்றி செலுத்தணும். இன்னொன்னு அவங்க முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்டவங்க, அவங்க பாவ மன்னிப்பே கேட்காட்டி கூட அவங்களுக்கு என்ன கிடையாது, பாவம்னு இது எழுதப்பட போறது கிடையாது. அவங்க வந்து கேரண்டி கொடுத்தாச்சு, உங்களுக்கு முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்டாச்சு அப்படின்றத அவங்களுக்கு சொல்லியாச்சு. அப்படி இருக்கும்போது அப்போ இந்த இடத்துல ரசூலா வந்து அல்லாஹ்க்கு என்ன பண்றாங்க, நன்றி செலுத்துறாங்க. இன்னொன்னு இபாதத், அதாவது தொழுகையின் மூலியமா ரசூலா என்ன பண்றாங்க, அல்லாஹ்க்கு நன்றி செலுத்துறாங்க. அப்போ நம்ம மேலும் சொன்ன எல்லா விஷயமே இதுல அடங்கிடுது. அல்லாஹ் எவ்வளவோ விஷயத்த ரசூலாக்கு வந்து கடுமையானதா கொடுத்தாலும் அல்லாஹ் எனக்கு கொடுத்திருக்கானே, அல்லாஹ் எனக்கு சிறந்ததாக்கி வச்சிருக்கானேன்ற அந்த ஒரு நியத், அந்த ஒரு எண்ணம் வந்து ரசூல்லாவை என்ன பண்ணுச்சு, அந்த இடத்த நன்றி செலுத்துறதுக்கு தூண்டுச்சு. அப்போ ரசூல்லா வந்து நன்றி செலுத்தியிருக்காங்க. அப்போ ரசூல்லாவே அவ்வளவு சிரமப்பட்ட ரசூல்லாவே நன்றி செலுத்தியிருக்காங்க அப்படின்றப்போ நம்மலாம் எந்த லெவல்ல இருக்கோம் அப்படின்றத நம்ம சிந்திக்கக்கூடியவங்களா இருக்கணும் இன்ஷா அல்லாஹ். அடுத்து இதற்கான பெனிஃபிட்ஸ், அதாவது நம்ம நன்மைகள் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம முன்னாடியே நிறைய விஷயங்கள் பார்த்தோம். அதோட சேர்த்து இப்போ ரீசெண்டான ஸ்டடீஸ்ல என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னா பிறரை வந்து பிறர்கிட்ட நம்ம நன்றி உணர்வோடு இருக்கிறது, நன்றி செலுத்துறது மூலியமா நம்மளுடைய ஸ்ட்ரெஸ் வந்து கம்மியாகுது, தூக்கம் நல்லா வருது அப்படின்றத சொல்றாங்க. நல்ல ஒரு ஸ்லீப் குவாலிட்டி நம்மளுக்கு கிடைக்குது. எப்படி வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா 3 ஸ்டெப்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னா எனக்கு என்ன விஷயம்லாம் அல்லாஹ் கொடுத்தான்றதை நம்ம சிந்திக்கணும். இப்போ நம்மளே எடுத்துப்போமே, ஒரு பேப்பரோ இல்லை ஏதோ ஒரு டைரியோ இல்லை ஏதோ ஒரு நோட்டோ ஒன்று வச்சுக்கோங்க. அதுல இன்னைக்கு காலையில இருந்து நைட்டு வரையும் என்ன ஒரு அருட்கொடைகள்லாம் அல்லாஹ் நம்மளுக்கு கொடுத்துருக்கான் அப்படின்றத யோசிக்கணும். இன்னைக்கு வந்து அல்லாஹ் எனக்கு சாப்பாடு கொடுத்துருக்கான், தண்ணி கொடுத்துருக்கான், இல்ல சிறந்த உணவு ஏதாவது செஞ்சோம் அப்படின்னா அதை கொடுத்துருக்கான், இல்ல வெளியில நம்ம யார் மூலமா நமக்கு உதவி வந்துச்சு அப்படின்னா அதை கொடுத்துருக்கான். இன்னும் முக்கியமான விஷயம், நம்ம இந்த நொடி சுவாசிச்சுட்டு இருக்கோம் அப்படின்றதுனா அதுவே ஒரு பெரிய அருட்கொடை தான். இந்த நொடியில ஹாஸ்பிட்டல்லையோ இல்ல உயிரே இல்லாமையோ இருக்கிறவங்க
இருக்காங்கல்ல. அப்போ அல்லாஹ் இந்த இடத்துல எனக்கு அந்த நிலைமையை கொடுக்கல, சிறந்த நிலைமையோட தானே வச்சிருக்கான் அப்படின்றத நம்ம யோசிக்கக்கூடியவங்களா இருக்கணும் இன்ஷா அல்லாஹ். இது ஃபர்ஸ்ட் ஸ்டெப். அதாவது நோட் பண்ணி வைக்கிறது, என்ன விஷயத்துல அல்லாஹ் நம்மளுக்கு கொடுத்துருக்கான் அப்படின்றத நம்ம நோட் பண்றது. ரெண்டாவது ஸ்டெப் என்ன அப்படின்னா அல்ஹம்துலில்லாஹ் அப்படின்னு மனசார நம்ம வந்து சொல்றது. எந்த ஒரு விஷயம் நடந்தாலும் சரி, அதாவது நம்ம அல்ஹம்துலில்லாஹ்னு நம்ம சொல்லும் போது நம்ம சிரமப்பட்டுட்டு இருந்தாலும் சரி, கஷ்டப்பட்டுட்டு இருந்தாலும் சரி, அதெல்லாம் நம்ம பொருட்படுத்தாம அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் அந்த நிலைமையை சரி பண்ணுவான், இல்ல அல்லாஹ் இதை விட மோசமா எவ்வளவோ பேர் இருக்காங்க, நீ இந்த நல்ல நிலைமையில வச்சிருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு மனதார அல்லாஹ்வை புகழக்கூடியவங்களா இருக்கணும் இன்ஷா அல்லாஹ். மூணாவது ஸ்டெப் என்ன அப்படின்னா ஆக்ஷன்ஸ் மூலியமா நம்ம வந்து வெளிப்படுத்துறது. அதாவது எப்படி அப்படின்னா அல்லாஹ் வந்து சிலருக்கு நல்ல உடல் ஆரோக்கியத்தை கொடுத்துருப்பான், நல்ல கல்வி ஞானத்தை கொடுத்துருப்பான், நல்ல செல்வத்தை கொடுத்துருப்பான். அப்போ இவங்களாம் வந்து அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் சொல்றது மூலியமா அவங்க நன்றி செலுத்திட்டாங்க அப்படின்னு பார்த்தோம்னா கிடையாது. அதுவும் ஒரு விதம். இன்னொன்று என்ன அப்படின்னா அவங்க கொடுக்கப்பட்ட அருட்கொடைகளை அவங்க எந்த மாதிரி பயன்படுத்துறாங்க அப்படின்றது முக்கியமானது. இப்போ செல்வம் கொடுக்கப்பட்ட ஒருத்தர் இருக்காங்க அப்படின்னா அந்த செல்வத்தை அவங்க எப்படி பயன்படுத்துனாங்க, சதக்கா செஞ்சாங்களா, இல்லை ஏழைகளுக்கு வந்து வேற எதுவும் பொருள் மூலியமா எதுவும் உதவி செஞ்சாங்களா, அது எதுவா வேணாலும் இருக்கலாம். அப்போ கொடுக்கப்பட்ட செல்வம் அப்படின்றது ஒரு அருட்கொடை, அவங்க எப்படி அதை செலவு பண்ணாங்க, எப்படி அதை வந்து பயன்படுத்தினாங்க அப்படின்றத அல்லாஹ்க்கு செய்யக்கூடிய நன்றியுணர்வு. அப்போ நன்றி செலுத்துதல் அப்படின்றது இது மூலியமாகவும் அமையும். ஒரு கல்வி கொடுத்தாங்களா, அதை எப்படி மக்களுக்கு அவங்க சிறந்த முறையில் கொடுத்தாங்க, டீச் பண்ணாங்க அப்படின்றது நம்ம அந்த கல்விக்கு நம்ம செய்யக்கூடிய அந்த ஒன்று நன்றி செலுத்துதல். அப்போ அல்லாஹ்க்கு இந்த மாதிரி நம்ம வந்து செயல் மூலியமாகவும் நன்றி செலுத்தக்கூடியவங்களா இருக்கணும். இந்த 3 ஸ்டெப்பை நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னாலே நம்மளுக்கு வந்து நன்றி உணர்வு அப்படின்ற விஷயம் ஆட்டோமேட்டிக்கா வர ஆரம்பிச்சிடும். சரி, இதுல வந்து ப்ராக்டிக்கலா இதை வந்து நம்ம சொல்லும் போது ஈஸியா இருக்கும், நன்றி உணர்வோடு இருக்கணும், இப்படிலாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லும்போது. ஆனால் ப்ராக்டிக்கலா அதை அப்ளை பண்ணும்போது ரொம்ப சிரமமா இருக்கும். அதை எப்படி நம்ம வாழ்க்கையில அதை அப்ளை பண்ணி நம்ம எப்படி பார்க்கறது அப்படின்னு பார்த்தோம்னா அல்லாஹ் வந்து எப்பவுமே ஈஸியான ஒரு சூழல்ல ஒரு நன்மையை வந்து நம்ம எடுக்கிற மாதிரி வச்சிருப்பான். ஆனா சிறந்த நன்மை அப்படின்னு பார்க்கும்போது நம்மளுடைய நப்சோட போராடி, இல்ல மனிதர்களோட போராடி, இல்ல ஏதோ ஒரு போராட்டம்ன்ற விஷயம் அந்த இடத்துல வந்துடும். நம்ம சோதனைகளோட போராடுறதா இருக்காது, எதுவோ வேணாலும் இருக்கலாம். அதுக்கு அதிகமா ஒரு படி மேலேயே வந்து நன்மை கொடுக்கக்கூடியவங்களா தான் அல்லாஹ் வந்து இருப்பான். அந்த அடிப்படையில நம்மளுக்கு இந்த நன்றி செலுத்துதல் அப்படின்ற விஷயம் எப்ப நம்ம வந்து அதை கொண்டு வரணும் அப்படின்னு பார்த்தோம்னா நார்மலா இருக்கும் போது கிடையாது. நம்மளுக்கு எல்லாம் ஒரு சோதனையை கொடுக்குறான் அப்படின்ற பட்சத்துல அது ரொம்ப லைஃப்ல ஒரு நிறைய சேலஞ்சஸ் நம்ம வந்து ஃபேஸ் பண்றோம், நல்லா நிறைய சோதனைகளை கொடுத்து நம்மளை வந்து சோதிக்கிறான் அப்படின்னு பார்க்கும்போது அந்த சோதனையிலும் கூட பொறுமையா இருந்து மறைமுகமான அருட்கொடைகள் இதுல என்னெல்லாம் இருக்கு அப்படின்றத யோசிக்கிறோம்ல, அதுதான் சிறந்த ஒரு பண்பு. அப்ப அந்த விஷயம் நம்மகிட்ட இருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து நன்றி உணர்வு அப்படின்ற விஷயம் நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்கா நம்மளோட வர ஆரம்பிச்சிடும். இந்த நொடியில நான் நல்லா தானே இருக்கேன், யார் மூலியமா? அல்லாஹ்வின் மூலியமா. அப்போ அல்லாஹ் இது எல்லாமே மறைமுகமான அருட்கொடை, அதெல்லாம் நம்ம தான் யோசிக்கணும், எல்லாமே வெளிப்படையா தெரியாது. இந்த கஷ்டத்திலயும் நம்ம எந்த விஷயத்த யோசிக்கிறோம், இந்த கஷ்டத்திலயும் அல்லாஹ் எனக்கு இந்த நல்ல விஷயத்த கொடுத்துருக்கானே நம்ம யோசிக்கிறோம்ல, அதுதான் வந்து பெரிய டாஸ்கா இருக்கும். அப்போ இன்ஷா அல்லாஹ் ஒவ்வொரு சிரமங்கள்லையுமே வந்து நன்மைகளை யோசிச்சு பார்த்து அருட்கொடைகளை யோசிச்சு பார்க்கறது ஒரு சிறந்த விஷயம், ரொம்ப கஷ்டமான விஷயம். இன்ஷா அல்லாஹ் நம்ம எல்லாருமே அந்த மாதிரி நம்மளுடைய கஷ்டங்கள்லையுமே வந்து அருட்கொடைகளை யோசிச்சு அல்லாஹ்க்கு நன்றி செலுத்தக்கூடிய அடியானா இருக்கணும் இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.